சார் அந்த விக்ரம் அவரோடது வந்து ஃபர்ஸ்ட்ல அந்த ஷூட் அவுட் ஒன்று இருந்தது. அது வந்து உள்ள நிறைய ஃபைட் பண்ணுவாரு. அது தப்பிக்க விடாம பார்க்க. ஆனா வெளிய பஸ் வெளிய போன உடனே ஷூட் அவுட் பண்றாரு. அதுக்கு எக்ஸ்டெண்டடா ஏதாவது சீன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டீங்களா? இல்ல வந்து ட்ரை அவ்வளோதான் பண்ணோம். பண்ணாம இல்ல. அது எதுவுமே பண்ணல. இப்ப நீங்க என்ன பார்த்தீங்களோ அவ்வளோதான் எடுத்தோம். அப்புறம் அந்த புது ஹீரோக்கு வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஆக்டிங் இருந்தது. அது வந்து நம்ம பழகும்போது தானே தெரியும். இப்போ ஹீரோயின்ஸாவது டெஸ்ட் பண்ணி லுக் டெஸ்ட்லேயே தெரிஞ்சிரும். அவர் ரொம்ப இன்னசென்ட்டா இருந்தது. அது ஆக்டிவாவே அவர் அப்படிதான் இருப்பாரா? இல்ல இந்த இந்த கேரக்டருக்கு அந்த இன்னசென்ட்டான இல்ல நார்மலாவே சில சில முகங்கள பார்க்கும்போது நமக்கு தெரியும்ல. ம். அப்புறம் நடிகர்கள் வந்து நம்ம எனக்கு அந்த கேரக்டர நான் அவர பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா என்ன பார்க்க வரும்போது அவர் வந்த விதம் வேற. ஒரு மாரி பாடி பில்டிங்கோட வந்தாரு. ஏன்னா எப்போதும் வந்து ஒரு இது டைரக்டரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ அப்படி தான் வந்தார் அவர். ப்ரொடியூசர் இப்போ சன்னு. எனக்கு வந்து அப்படி வேண்டாம். கொஞ்சம் ஒல்லியாயிரு. முடி வச்சு பார்க்கலாம். இப்படி ஏன்னா முகமா வந்து அது ஒரு இன்னசென்ட்டான முகம் தான் அவருக்கு. சரிங்களா? அதனால எனக்கு அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்தது.